ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பள பஜ்ஜி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடல மாவு 1 கப் போட்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு தேவைக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இன்னொரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எப்பயுமே நீங்கள் என்ன வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அப்பளம் எடுத்து அதில் போட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வச்சுருங்க. அப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் வந்து டிப் பண்ணி வச்சுருங்க. சைடில் வந்து நான் எண்ணெயும் காய வச்சிட்டேன், ஏன்னா குயிக்காக போடணும் இல்லையா, அதனால். அப்படியே அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம எப்படி வாழைக்காய் பஜ்ஜி போடுவோமோ அதே மாதிரி அப்பள பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்பள பஜ்ஜி நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணி கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.